Hi students, today 12th standard maths. Now I am talking the new topic Vieta's formulas for quadratic equations. Already நம்ம 10th standardல பார்த்துருப்போம். Quadratic equationsனா அதோட ஃபார்ம் எப்படி இருக்கும்னா ax² plus bx plus c equal to 0ன்ற ஃபார்ம்ல இருக்கும். அதில் வந்து sum of the roots வந்து product of the roots வந்து நம்ம find out பண்ணுவோம். Sum of the roots போது minus b by a னும் product of the roots போது c by a னு சொல்லுவாங்க. Sum of the roots எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை வந்து ஆல்ஃபா பீட்டானும் டினோட் பண்ணுவாங்க. இங்கே வந்து ax² plus bx plus c ஈக்குவல் டு 0ன்றது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் 2 ரூட்ஸ் இருக்கும், ஆல்ஃபா அண்டு பீட்டா. அது வந்து 2 ரூட்ஸு. நெக்ஸ்ட் வந்து இந்த வியட்டாஸ் ஃபார்முலா பர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்றது என்னென்னா, நம்மளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா sum of the roots alpha plus beta equal to minus b by a னு product of the roots வந்து c by a னு சொல்லிட்டு நம்ம find out பண்ணுவோம். இப்போ பாருங்க, alpha and beta be the two roots, ஓகேங்களா, to the quadratic equation ax² plus bx plus c equal to 0. a வந்து not equal to 0 இருக்கும். அதாவது a ஓட வேல்யூ கம்பல்சரி not equal to 0 தான் இருக்கும். a ஓட வேல்யூ 1 2 இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும், பட் 0க்கு ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா ஏவோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாகவே இருக்காது. ஏன்னா x² டேர்ம் உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு என்னவா மாறும்னா 0 பாலினாமியலாக மாறிடும். ஸோ அது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்காது. அப்போ a வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் b by a ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு c by aன்றது நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனே நீங்கள் வச்சிருப்பீங்க, என்னன்னா x² minus sum of the roots into x plus product of the roots equal to 0 அப்படின்றத நம்ம 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம், 11th படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து ஃபேக்டர்ஸ் 2 ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறீங்க. x மைனஸ் ஆல்ஃபான்ற ஒரு ஃபேக்டரும் x மைனஸ் பீட்டான்ற ஒரு ஃபேக்டரும் எடுத்துக்கிறீங்க. இப்போது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் என்னென்னா ax² plus bx plus c. இந்த ஃபார்மில் x²ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து a. ஸோ ஏவை மல்டிப்புளாக எடுத்துக்கிறீங்க, இந்த 2 ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறீங்க. அப்போ x மைனஸ் ஆல்ஃபா x மைனஸ் பீட்டான்ற 2 ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த டேர்ம்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மல்டிபிள் பண்ணுறீங்க. x மைனஸ் ஆல்ஃபா x மைனஸ் பீட்டாவை மல்டிபிள் பண்ணும்போது x இன்ட்டு எக்ஸ் வந்து நம்மளுக்கு x². நெக்ஸ்ட் வந்து x இன்ட்டு பீட்டா வந்து பீட்டா எக்ஸ் ஒரு x பீட்டான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் பீட்டா வந்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா a இன்ட்டு x² மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டான்னு வரும். இந்த ரெண்டு டேர்ம்லேயே காமனாக என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்குது. ஸோ a இன்ட்டு x² மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டு வரும். இப்போ ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு a இன்ட்டு, இப்போ இந்த ஏன்ற டேர்ம் வந்து இந்த 3 டேர்ம்ஸை காமனாக மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ a இன்ட்டு x² a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் a இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா a இன்ட்டு ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டு மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்னா நம்மளுக்கு ax² மைனஸ் எக்ஸ் இன்ட்டு a இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் a இன்ட்டு ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம்ஸை வந்து ஈக்குவேட் பண்ணுறாங்க. இங்கே எக்ஸ் டேர்முடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னா b ஈக்குவல் டு இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னா a இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ இந்த ரெண்டு டேர்மே நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணுறோம். அதோட சிம்பிள்ஸ் வித் சிம்பிளோட ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், b ஈக்குவல் டு மைனஸ் a ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். இந்த a மல்டிப்பிள் இருக்கிறது ஆப்போசிட் சைடில் வந்துச்சுன்னா டிவைடில் வரப்போ மைனஸ் b by a ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு சொல்லிட்டு வரும். அப்போது மைனஸ் b by a ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான் தான் நம்மளுடைய சம் ஆஃப் த ரூட்ஸு. ஆல்ரெடி நம்ம இதை தான் சொல்லி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்னென்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து, அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபேக்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் த ரூட்டையோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டையோ கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேட்டிங் த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸு, கான்ஸ்டன்ட் டேர்மை ஈக்குவேட் பண்ணுறாங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னென்னா c ஈக்குவல் டு இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னென்னா a இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. x² தான் நம்மளுடைய வேரியபிள். இந்த ABC இது எல்லாமே என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் தான், அதாவது இதோட மல்டிபிள் இதோட கோஎஃபிஷியன்ட்டு. அப்போ இங்கே சின்றது கான்ஸ்டன்ட்டு, சிக்கு ஈக்குவலாக என்ன இருக்குன்னா a இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. அப்போ என்ன வரும், c ஈக்குவல் டு a இன்ட்டு ஆல்ஃபா பீட்டான்னு வரும். அப்போ c a மல்டிபிள் இருக்குது ஆப்போசிட் இருந்துச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ c டிவைடட் பை a ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டான்னு வரும்.
அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னென்னா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ அப்படி சொல்லிட்டு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சோம், சம் ஆஃப் த ரூட் ஒன்று, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஒன்று, ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. அதை வந்து நம்ம ஒரு ரெக்வயர்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் த ரூட் தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய வியட்டாஸ் ஃபார்முலாஸ் ஃபார் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா. Next example 3.1 பார்க்கலாம். என்னன்னா if alpha and beta are the roots of the quadratic equation 17x square plus 43x minus 73 equal to 0, construct a quadratic equation whose roots are alpha plus 2 and beta plus 2. இங்கே என்னன்னா நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதாவது நம்மளுக்கு ரூட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ரூட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அகெயின் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறோம். அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஆல்ஃபா பீட்டான்றது நம்மளுடைய கிவன் ரூட்ஸு. அந்த கிவன் ரூட்ஸ் எதனுடைய ஈக்குவேஷனுடைய, எந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய கிவன் ரூட்ஸ்னால் இந்த ஈக்குவேஷனுடைய கிவன் ரூட்ஸ் 17x ஸ்கொயர் ப்ளஸ் 43x மைனஸ் 73 ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா அண்டு பீட்டான்ற 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ரூட்ஸும் போது ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும் சம் ஆஃப் த ரூட்ஸும் போது ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிவன் ரூட்ஸ்லேருந்து ஏவோட வேல்யூ என்னன்னா ஏன்றது எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ஸ் அப்போ 17, பியோட வேல்யூ வந்து எக்ஸோட கோஃபிஷியன்ஸு அது 43, சின்றது கான்ஸ்டன்ட் டேர்மு அது வந்து மைனஸ் 73 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கிறோம். இது ஜென்ரலாக நம்ம 10th பார்த்துருப்போம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படியே டைரெக்டாக கண்டுபிடிக்கிறேன். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அது எதுக்கு ஈக்குவல்னா மைனஸ் பி பை ஏக்கு ஈக்குவல். அப்போ மைனஸ் பி பை ஏன்போது பியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 43, அப்போ மைனஸ் 43 டிவைடட் பை ஏவோட வேல்யூ 17. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ இது. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டான்றது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அது சி பை ஏன்னு எழுதுவோம். இப்போ சி பை ஏன்போது சின்றது நம்மளுடைய கான்ஸ்டன்ட் டேர்ம், அப்போ மைனஸ் 73 டிவைடட் பை ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னா 17. அப்போது சி பை ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ. We wish to construct a quadratic equation with the roots are alpha plus beta and beta plus alpha plus 2 plus and beta plus 2. நம்மளுக்கு என்னன்னா 2 ரூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா ப்ளஸ் 2ன்ற ஒரு ரூட்டும் பீட்டா ப்ளஸ் 2ன்ற ரூட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ரூட்டை யூஸ் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தேவைன்னா என்னெல்லாம் தேவைன்னா சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம எந்த ரூட்ஸை யூஸ் பண்ணி சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் த ரூட்ஸுன்னு போது நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் நம்ம சம் ஆஃப் த ரூட்டுன்னு சொல்லுவோம். இங்கே ஆல்ஃபான்றது இந்த டோட்டல் டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபான்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டோட்டல் டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க பீட்டான்றாங்க. இந்த டோட்டல் டேர்மை நம்ம என்ன சொல்கிறோம் ஆல்ஃபானும், இந்த டோட்டல் டேர்மை பீட்டானும் சொல்கிறோம். அப்போ இந்த 2 கண்டிஷன்ஸோடைய ஆடிங் ப்ராசஸ் தான் நம்மளுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸு. அப்போ என்னென்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 2 ப்ளஸ் 2ஓட வேல்யூ 4. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. இப்போ நம்ம ஏன் இதை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு கொண்டு வரோன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் என்னென்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூவை மைனஸ் 43 டிவைடட் பை 17, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ மைனஸ் 73 டிவைடட் பை 17. ஸோ நம்ம கொடுத்துருக்க ரூட்ஸை சம் ஆஃப் த ரூட்ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோ எதை ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் அதை நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ணுறோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கும் ஆல்ஃபா பீட்டாக்கும் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம வேல்யூ அப்ளை பண்ண முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4ன்னு எழுதுறோம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னா மைனஸ் 43 டிவைடட் பை 17 அதை எழுதுறோம் ப்ளஸ் 4. இப்போ இது என்ன பண்ணுறோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 17 into 4 நம்மளுக்கு 68. அப்போ மைனஸ் 43 ப்ளஸ் 68 டிவைடட் பை 17 அப்படி சொல்லிட்டு வரும். இப்போ மைனஸ் 43 ப்ளஸ் 68 அதோட வேல்யூ 25. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 17 அப்படி சொல்லிட்டு வச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னும் போது நம்ம அதை எப்படி எழுதுவோம்னா அதை இந்த டேர்ம் வந்து ஆல்ஃபா, இந்த டேர்ம் நம்மளுக்கு பீட்டா.
அப்போ இந்த டோட்டல் டேர்ம் நம்மளுக்கு ஆல்ஃபா, இந்த டோட்டல் டேர்ம் பீட்டா. அப்போ இந்த ரெண்டு டேர்மை நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணுறதுனா நம்ம நார்மலாகவே தெரியும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து செகண்ட் டேர்மில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட மல்டிபிள் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஏரோ மார்க் போடுறல அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணுங்கள், தெரியும் எல்லாருக்கும். மல்டிபிள் பண்ணால் அப்போ என்ன வரும், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 4னு வரும். இங்கே ஆல்ஃபா பீட்டா 2 இன்ட்டு இந்த ரெண்டு டேர்ம்லையுமே காமனாக என்ன இருக்குன்னா 2 இருக்கு. 2 காமனாக எடுத்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4 சொல்லிட்டு வரும். அப்போ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4னு வரும். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -73 டிவைடட் பை 17 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ -43 டிவைடட் பை 17 ப்ளஸ் 4 சொல்லிட்டு வரும். இப்போ டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டேர்மை வந்து 1ன்னு இருக்கிறது. அப்போ டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்காக 17ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்னென்னா 4 இன்ட்டு 17 வந்து 68 வரும். அப்போ -73 -86 ப்ளஸ் 68 டிவைடட் பை 17. இந்த டோட்டல் டேர்ம்ஸ் இப்போ இந்த ரெண்டு டேர்மும் மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸ் ஆச்சுன்னா ரெண்டுமே மைனஸ் ஆச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போடுவோம். அப்போ 159 வரும். -159 ப்ளஸ் 68 டிவைடட் பை 17. அப்போ -91 டிவைடட் பை 17 தான் நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஸோ த ரெக்வயர்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொன்னாங்களா அந்த ரூட்ஸோடைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயரு சம் ஆஃப் த ரூட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 25 டிவைடட் பை 17. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து நம்மளுக்கு -91 டிவைடட் பை 17 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு டினாமினேட்டர் சேம் பண்ணுறோம். அப்போ இங்கே 1 இருக்கத்தான் அர்த்தம். அப்போ 17 இன்ட்டு 17 மேலே கீழே நியூமரேட்டர் டினாமினேட்டர் 17ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 17x ஸ்கொயர் மைனஸ் 25x -91 டிவைடட் பை 17. இந்த டிவைடில் இருக்க 17 ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா 0 இன்ட்டு எனிதிங் வேல்யூ நம்மளுக்கு என்ன தான் வரும், 0 தான் வரும். ஸோ 17x ஸ்கொயர் மைனஸ் 25x மைனஸ் 91 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம which is also a quadratic equation having roots alpha plus beta and beta plus 2. அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆல்ஃபா ப்ளஸ் 2 அண்ட் பீட்டா ப்ளஸ் 2 உடைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ண குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட வேல்யூ என்னன்னா 17x ஸ்கொயர் மைனஸ் 25x மைனஸ் 91 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 உடைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிச்சி ஃபைனலாக நம்ம ரெக்வயர்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதான் ரூலு. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் 12th பார்க்குறீங்க. 10th படிக்கும்போது டேரெக்டாக ஒரு ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிப்பீங்க. பட் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு கிவன் ரூட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ரூட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ரெக்வயர்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறீங்க. இதான். வேறு எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.